வணக்கம். இன்றைக்கு 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு 11க்கு கராத்தே காம்படிஷன். அதுக்காக வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நேரம் 8 மணி ஆயிட்டுது. 8:30க்குள்ள நாங்கள் அந்த காம்படிஷன்ல நிக்கணும். 30 கிலோமீட்டர் ஓடணும். கார் ஓட்டத்துல 30 கிலோமீட்டர்ல அந்த காம்படிஷன் நடக்கிற இடம் இருக்குது. 11 இன்றைக்கு வெற்றி பெறாரோ இல்லையோ தெரியல. வாங்கோ காம்படிஷனுக்கு போவோம். 8:30க்கு காம்படிஷனுக்கு நிக்கணும்னு சொல்லி இருந்தது. நாங்கள் 8:30கே போயிட்டோம். அங்க எங்களுக்கு முதல் சின்ன பட்ச் எல்லாம் போய் அளந்து நிறுத்து அவையுடைய பாஸ்போர்ட், அதாவது இந்த கராத்தைக்கான பாஸ்போர்ட்ல எல்லாம் சைன் எல்லாம் வாங்கிட்டு அவை போட்டிக்கு தயார் நிலைக்கு ஆயிட்டுனோம். போட்டியும் தொடங்கிட்டுது. 11 வெயிட் எல்லாம் நிறுத்து பார்த்து உயரம் எல்லாம் பார்த்து பாஸ்போர்ட்ல சைன் வாங்கிட்டு வரைக்க ஏற்கனவே சிறுவர்களுடைய போட்டி தொடங்கிட்டுது. நேரம் காலை 9:20. ஆனால் போட்டி ஆரம்பம் ஆயிட்டுது. சிறுவர்களுக்கான போட்டி, அதுக்கு அடுத்த நிகழ்வுகளாக ஒவ்வொரு தரத்துக்கான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. சிறுவர்களை 3 பிரிவா பிரிச்சு வச்சிருப்பினோம். மிக சிறியவர்கள், அதுக்கு அடுத்த தரம், அதுக்கு அடுத்த பாஜாமா என்ற ஒரு தரம். 11 பாஜாமா என்ற குரூப்புகளை தான் போட்டியிட போறார். போட்டி என்று சொல்றதை விட தங்களுடைய கெட்டித்தனத்தை காட்டுற ஒரு விடயம் என்று சொல்லலாம். கராத்தே காம்படிஷன் என்று சொன்னோன்னா அங்கே போய் அடிபட்டு விழுந்து ஒலும்பி எல்லாம் வாரதுண்டு நாங்கள் நினைக்கக்கூடாது. அந்த கராத்தேல எந்த இடத்துல அடித்தால் அவைக்கு பாயிண்ட்ஸ் கூட வரும் என்றதையும், மற்றவர்கள் தங்களை தாக்காமல் தடுத்தால் அந்த இடத்துல அவர்கள் தொடாமல் இருந்தால், இப்போ தலையில தொட்டால் பாயிண்ட்ஸ் கூட, அப்போ தங்களை தாக்காமல் தடுத்திருந்தால் எதிரணி ஆள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க இயலாது. ஒன்று தாங்கள் சரியான முறையில் தாக்கணும், அதே போல எதிரணியாக்களையும் தாக்காமல் பார்த்து கொள்ளணும். இதுதான் கராத்தே காம்படிஷனுடைய முறை. அதை தவிர்த்து முன்னுக்கு இருக்கிற எதிரியோட மூக்க உடைக்கிறது, பல்ல உடைக்கிற வேலையெல்லாம் கராத்தே காம்படிஷன்ல இல்லை. அது அழகும் இல்லை, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அப்படி இல்லை. அப்படியாகத்தான் என்னுடைய மூத்த மகன் நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணினவர். இப்ப 11 மெல்ல மெல்லமா பார்ட்டிசிபேட் பண்ண தொடங்குறார். சில நேரங்கள்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாததால அல்லது அவரை தூர இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போக முடியாததால நிறைய காம்படிஷன்ல கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுது. மூத்தவர் இப்ப கராத்தே கிளாஸை நிப்பாட்டிட்டு, அவர் யூனிவர்சிட்டி படிக்கிறதால நேரமின்மையால மூத்தவர் கராத்தே கிளாஸை நிப்பாட்டிட்டார். இருந்தாலும் 11க்கு கோச் அவர் தான். கராத்தே கிளாஸுக்கு 11 போனாலும் என்னுடைய மூத்த மகனான பிரசன்னா தான் 11க்கு கராத்தே கோச் கொடுக்குறவர். வீட்லையும் வச்சு சரி, அங்க காம்படிஷனுக்கு போனாலும் சரி, அங்கேயும் வச்சு கோச் பண்ணுவார். உண்மையிலேயே விளையாட்டோ சரி கலையோ சரி, ஒரு பிள்ளைக்கு அந்த வீட்டில இருந்து ஒரு உதவி கிடைச்சால் அந்த பிள்ளை எல்லா துறையிலையும் வெற்றி பெறலாம். எங்களுடைய நிறைய குழந்தைகள் இப்ப பரத கலையாக இருக்கட்டும், வாய்ப்பாட்டு சங்கீதமாக இருக்கட்டும், இன்னும் பல 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 கலைகளாக இருக்கட்டும், வீட்டில இருக்கிறவர்களுக்கு அது சார்ந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை மிக ஒரு போராடித்தான் அந்த கலைக்குள்ள வெற்றி பெற வேண்டி இருக்கும். ஒரு டாக்டருக்கு படிக்கிற பிள்ளையாக இருந்தால் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு டாக்டர் அல்ல அந்த பரம்பரையில் ஒரு டாக்டர் இருப்பாரையானால் அந்த கல்விக்கான விடயங்களை அவர் வழி நடத்துவர். அப்படி இல்லாமல் முதல் அந்த பரம்பரையில ஒரு டாக்டர் வாரார் என்று சொன்னால் மிக கடினப்பட்டு சிரமப்பட்டுத்தான் அவர் டாக்டராக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதே போலதான் இந்த கராத்தே காம்படிஷன்ல நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய வீட்டில என்னுடைய பிள்ளைகள் தான் முதல் பிளாக் பெல்ட் எடுத்தது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய பரம்பரையிலேயே முதல் பிளாக் பெல்ட் எடுத்தது எங்களுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கணும், அதாவது என்னுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கணும். அந்த வகையில எனக்கும் கராத்தையை பற்றி தெரியாது, என் கணவருக்கும் கராத்தையை பற்றி தெரியாது. அதோட என்னுடைய கணவருக்கு கராத்தே காம்படிஷனுக்கு வர்றதுக்கான நேரம் இதுவரைக்கும் வாய்ப்பு கிட்டியது இல்லை. அவர் அதுக்கான நேரத்தை ஒதுக்கவும் முயற்சி செய்ததும் இல்லை, வாய்ப்பு கிட்டியதும் இல்லை. நான் அங்க போனால் நான் ஒன்றில் அவன் அடிபடுறதை பார்த்து கொண்டு நிற்பேன், இல்லையண்டா வீடியோ எடுத்து அதை காணொளிப்படுத்துவேன். இதை தவிர எனக்கு கராத்தையை பற்றி பெருசா தெரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் கற்றுக்கொள்றேன். சில விடயங்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லலாம், இல்ல பல விடயங்கள் தெரியாதுன்றே சொல்லலாம். ஆனால் கராத்தே காம்படிஷனுக்கு வந்திருக்கிற நிறைய பெற்றோர்கள் அங்கே அடி இஞ்சி அடி இதப்படி அந்த செடி என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பினோம். அதோட அடிப்படையக்க அவ சத்தம் போடுவினோம், நல்லா அடிப்படு, தலையில தோடு, காலில் தோடுலாம் சொல்லி கொண்டிருப்பினோம். எனக்கு அவர்களை பார்க்க ஆர்வமா இருக்கும். அதிகமாக பெற்றோர்கள் என்று சொல்லும் பொழுது தந்தையர், இந்த கராத்தையில தந்தையர் தான் அதிகமாக பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுப்பினோம். அதுக்காக தாய்மார்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லலாது. பாதிக்கு பாதி தாய்மார்களும் நிறைய சத்தம் போட்டு ஆரவாரப்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பினோம்.
ஆனால் நான் உற்சாகப்படுத்துறேன்றதை விட பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நான் சத்தம் போடுறது அந்த குழந்தைய காதில் கேட்க போகிறது இல்லை. மற்றது நான் சத்தம் போடுறதால அந்த குழந்தைக்கு தடுமாற்றம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் நான் சத்தம் போடுறேன். இந்த வகையில் லவனும் அவருடைய எதிரணி போட்டியாளரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கணும். இறுதியாக லவனுடைய எதிரணி தான் வெற்றி பெற்றது. நீல நிறத்து சீருடை வந்து லவனும், சிவப்பு நிறத்து சீருடை லவனுடைய எதிரணியுமாக 2 போட்டி போட்டு இறுதியாக லவன் தன்னுடைய எதிரணியில இருந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தோல்வி என்றது பெரிய துயரமான விடயம் இல்லை. ஒரு விளையாட்டில் தோல்வி அடையத்தான் வேணும். நாங்கள் தோல்வி அடைந்தால்தான் ஒருவர் வெற்றி பெறலாம். எந்த நேரமும் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்க முடியாது. ஒருவர் தோல்வி அடைந்தால்தான் ஒருவர் வெற்றி பெறலாம். அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். விளையாட்டில் தோல்வி அடைந்தால் அது முழு தோல்வி அல்ல. அடுத்த முறை தாங்கள் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். வெற்றி பெறுபவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அடுத்த முறை அந்த வெற்றி பெற்றதை தக்க வைக்கணும் என்ற முயற்சியில ஈடுபடுவார். இல்லைன்னா நான் வெற்றி பெற்றுட்டேன் தானே, அடுத்த முறையில் நான் வெற்றி பெறுவேன் தானே என்று சொல்லி அவர் சில நேரம் தன்னுடைய தகுதியை வளர்க்காமலும் இருக்கலாம். ஆகவே தோல்வி என்பது வெற்றி படிக்கட்டு என்று சொல்லலாம். நிறைய பாடல்களும் இதுக்காக வந்திருக்குது. நிறைய கவிஞர்கள், நிறைய புலவர்கள், நிறைய பிலோசோபி எல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டுகள். அதை அடுக்கி அடுக்கி கொண்டு போவதுதான் வெற்றி என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் அதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற வகையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா லவன். நன்றி, வணக்கம். Merci, messieurs, félicitations. Les pupilles au moins de 45 km. Troisième job pour Adams, au Karaté Club. Deuxième Moumas Ouest, club de Fouchatou. Et dans la catégorie Zo Adriana C, tenue Karaté Chocobon. Merci, messieurs, félicitations. Les pupilles ont plus de 50 kilos. Deuxième, vous avez Eden, le bon équipe de Contamina. Vainqueur de la catégorie paysan Eden, Rodi Karaté Club. Merci, félicitations. Le public moins de 50 kilos. Deuxième, on est à Madame, la sportive Camille Soussette. Le vainqueur de la catégorie, Madame Jessica Père, club de Fouchatou.